வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ஆழமான பார்வைக்குள்ள போக போறோம். ஆமா. டாக்டர் சாமுவேல் ஜேம்ஸ் அவர்களோட குறிப்புகளை வச்சு கிறிஸ்தவ உலக பார்வை, ம். அதுக்கும் சுவாமி விவேகானந்தரோட போதனைகளுக்கும் இடையில இருக்கிற சில முக்கியமான வேறுபாடுகளை பத்தி கொஞ்சம் அலசலாம். சரி. குறிப்பா கிறிஸ்தவ இறையியல் கண்ணோட்டத்துல இருந்து இந்த வித்தியாசங்களை எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம். சரியா? கண்டிப்பா. இது ரெண்டு ரொம்ப வித்தியாசமான ஆன்மீக பார்வைகள். உண்மை, கடவுள், மனுஷனோட இயல்பு, இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்ல இவங்க பார்வை எப்படி வேறுபடுதுன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஆமா. டாக்டர் ஜேம்ஸ் குறிப்புகள் சொல்ற மாதிரி இந்த வேறுபாடுகளை நாம புரிஞ்சுக்கிட்டா மத்த நம்பிக்கைகளை பத்தி பேசுறதுக்கும் உங்க சொந்த சிந்தனைக்கும் கூட இது உதவியா இருக்கும். சரி, அப்போ முதல்ல விவேகானந்தரோட முக்கிய கருத்துக்கள் என்னன்னு ஒரு சின்ன ரீகேப் பண்ணிடலாமா? ஓகே. அத்வைத வேதாந்தம், அதாவது எல்லாம் ஒண்ணுதான், ஆத்மா பிரம்மம் எல்லாம் ஒண்ணுன்னு சொல்றது. அடிப்படை அதுதான். அப்புறம் நடைமுறை வேதாந்தம், ஆன்மீகமும் சமூக சேவையும் ஒன்னா போகணும்னு சொல்றது. சரி. கர்மயோகம், பலனை எதிர்பார்க்காம கடமையை செய்யணுங்கிறது. அப்புறம் மத சகிப்புத்தன்மை, எல்லா மதத்தையும் மதிக்கணும்னு சொன்னார். மனுஷனுக்குள்ளேயே தெய்வீகம் இருக்கணும் சொன்னார் இல்லையா? ஆமா. எல்லா உயிரும் ஒண்ணுங்கிற அந்த ஒருமைப்பாட்டையும் சொன்னார். ஆனா இங்கதான் கிறிஸ்தவ பார்வை கொஞ்சம் வித்தியாசப்படுதுன்னு டாக்டர் ஜேம்ஸோட குறிப்புகள் தெளிவா சொல்லுது. எப்படி? கிறிஸ்தவம் நம்புற கடவுள் ஒரு தனிப்பட்ட நபர் மாதிரி, நம்மளோட உறவு கொள்ள விரும்புற அன்பான கடவுள். அதுவும் மூவொருமை கடவுள். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி. அதேதான், ஒரே கடவுள், 3 ஆள் தத்துவங்கள். ஆனா விவேகானந்தர் சொல்ற பிரம்மம் இருக்குல்ல, அது பெரும்பாலும் உருவம் இல்லாத, தனித்தன்மை இல்லாத ஒரு எனர்ஜி மாதிரி, ஒரு சக்தி. இங்க ஒரு பெரிய கேள்வி ஆயிடுது. இது கிறிஸ்தவ பார்வைக்கு ரொம்ப முரணானது. அப்போ இந்த விடுதலை இல்ல ரட்சிப்புன்னு சொல்றோமே, அதுலயும் வித்தியாசம் இருக்குமா? நிச்சயமா பெரிய வித்தியாசம் இருக்கு. விவேகானந்தரோட போதனைப்படி பார்த்தா விடுதலை, அதாவது மோட்சங்கிறது தியானம், சுய ஆய்வு, இது மூலமா நமக்குள்ள இருக்கிற அந்த தெய்வீக தன்மைய நாமளே உணர்றது. நம்ம முயற்சியால அடையிறது மாதிரி. ஆமா, ஒரு சுய முயற்சி. ஆனா கிறிஸ்தவத்துல ரட்சிப்பு அப்படி இல்ல. அது இயேசு கிறிஸ்து மேல நம்ம வைக்கிற விசுவாசம், அவர் நமக்காக சிலுவையில செஞ்ச தியாகம், இது மூலமா கிடைக்கிற ஒண்ணு. இது கடவுளோட கிருபைன்னு சொல்றோம். அதாவது நமக்கு தகுதியே இல்லைன்னாலும் கடவுள் இலவசமா கொடுக்கிற ஒரு பரிசு. ஓ, அன்பளிப்பு மாதிரி. ஆமா. பாவத்திலிருந்து மீட்பு, திரும்பவும் கடவுளோட ஒரு உறவுக்கு வர்றது, இது சம்பந்தப்பட்டது. சோ 2 பாதைகளும் ரொம்பவே வேற வேற திசையில போகுது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆனா விவேகானந்தர் எல்லா மதமும் ஒண்ணுதான்னு சொன்னாரே, எல்லா நதியும் கடல்ல கலக்கிற மாதிரி. ஆமா. எல்லா மதமும் கடவுள்கிட்ட தான் போகுதுன்னு மத சகிப்புத்தன்மையை ரொம்ப வலியுறுத்தினாரே. டாக்டர் ஜேம்ஸோட குறிப்புகள் இதை எப்படி பாக்குது? அந்த பரந்த மனப்பான்மை, மத்தவங்கள மதிக்கணும், எல்லாரோடைய அன்பா இருக்கணுங்கிறதெல்லாம் கிறிஸ்தவத்தோட அன்பு, இரக்கம் மாதிரி விஷயங்களோட ஒத்து போகுதுன்னு குறிப்புகள் சொல்லுது. அதுல மாற்று கருத்து இல்ல. சரி. ஆனாலும் கிறிஸ்தவ இறையியல் ரொம்ப தெளிவா ஒன்னு சொல்லுது. டாக்டர் ஜேம்ஸ் அதை ஹைலைட் பண்றார். அதாவது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் கடவுளுக்கும் மனுஷனுக்கும் நடுவுல இருக்கிற ஒரே வழி, ஒரே மத்தியஸ்தர். அப்போ விவேகானந்தரோட எல்லா வழியும் சரிங்கிற கருத்து வேறுபடுது. இது ஏன் உங்களுக்கு முக்கியம்னு கேட்டீங்கன்னா, வெவ்வேறு நம்பிக்கைகள் உண்மையை பத்தி என்ன சொல்லுது, குறிப்பா கிறிஸ்துவ பார்வையிலிருந்து பார்க்கும்போது இந்த வேறுபாடுகளோட ஆழம் என்ன, இதெல்லாம் புரிஞ்சுக்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆஹா, டாக்டர் ஜேம்ஸ் அவர்களின் குறிப்புகள் வழியா நாம பார்த்த இந்த ஒரு சின்ன அலசல்ல கிறிஸ்தவம் சொல்ற அந்த தனிப்பட்ட உறவு கொள்ளும் கடவுள், கிருபையால வர்ற ரட்சிப்பு, அதுக்கும் விவேகானந்தர் சொல்ற அந்த எல்லாம் ஒன்னான பிரம்மம், சுயமா உணர்ந்து அடையிற விடுதலை, இதுக்கும் இடையில இருக்கிற முக்கிய வேறுபாடுகளை ஓரளவுக்கு புரிஞ்சுக்கிட்டோம். இது ஒரு ஆரம்பம் தான் இல்லையா? கண்டிப்பா, இது ஒரு தொடக்கம் தான். டாக்டர் ஜேம்ஸோட பகுப்பாய்வு காட்டுற மாதிரி இந்த அடிப்படை உலக பார்வை வேறுபாடுகளை நம்ம கவனிக்கணும். சரி. ஏன்னா மத்த நம்பிக்கைகள்ல இருக்கிறவங்களோட நீங்க பேசும்போதோ, இல்ல உங்க சொந்த ஆன்மீக பயணத்தை பத்தி நீங்க யோசிக்கும் போதோ, இந்த புரிதல் எப்படி உதவுதுன்னு யோசிச்சு பார்க்கலாம். ஆமா. உண்மைனா என்ன, மனுஷனோட நோக்கம் என்ன, இந்த மாதிரி பெரிய பெரிய கேள்விகளை இந்த 2 பார்வைகளும் எப்படி அணுகுதுன்னு தொடர்ந்து நீங்க ஆராயறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். குறிப்பா கிறிஸ்துவ நம்பிக்கையோட மையமா இருக்கிற கிறிஸ்துவின் தனித்துவமான பங்கு பத்தின கேள்விய இந்த ஒப்பீடு எப்படி இன்னும் ஆழமாக்குதுன்னு நீங்க யோசிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட். நீங்க பகிர்ந்துகிட்ட சில ஆவணங்களை வச்சு சுவாமி விவேகானந்தரோட தத்துவங்கள் மேல இருக்கிற சில விமர்சனங்களை இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். சரி.
குறிப்பா இந்த மூலங்கள் ஒரு கிறிஸ்துவ விவாத கண்ணோட்டத்திலிருந்து விவேகானந்தரோட முக்கிய கருத்துக்கள், அதாவது அந்த தெய்வீக சுய உணர்தல், ஆமா, அப்புறம் அவர் சொன்ன வரலாற்று அறிவியல் பார்வைகள், அவரோட வாதங்களோட தர்க்க நிலைத்தன்மை, இது எல்லாம் கேள்வி கேக்குது. சரிதான். அந்த விமர்சனங்கள் அலசுறது தான் முக்கிய நோக்கம். சரி, முதல்ல அவரோட மைய கருத்து ஆத்மா பிரம்மனோட ஒண்ணு, அதை அடைஞ்சா விடுதலைன்னு சொல்றாரே. ஆமா, அத்வைதம். அதை இந்த மூலங்கள் எப்படி பார்க்குது? அனுபவத்துல நிரூபிக்க முடியாது, இது வெறும் உள்ளுணர்வு சார்ந்த விஷயம்னு சொல்றாங்களா? ஆமா, அது ஒரு முக்கியமான விமர்சனம். அதாவது அனுபவத்தால் மட்டும்தான் அறிய முடியும்னு சொல்றது. மத்தவங்க அதை எப்படி சரி பார்க்கறது? இது அறிவியல் பார்வையில ஒரு பெரிய சவால் இல்லையா? அக அனுபவத்தை மட்டும் வச்சு ஒரு பேருண்மையை எப்படி சொல்றது? அதையும் தாண்டி தர்க்க ரீதியாவும் சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. என்ன மாதிரி தர்க்க சிக்கல்கள்? உதாரணமா, ஆத்மாவை உணர்ந்தா விடுதலைன்னு சொல்றதுக்கு முன்னாடி ஆத்மா இருக்குன்னும் அது பிரம்மனோடு ஒண்ணுன்னும் ஏத்துக்க வேண்டியிருக்கு. ஓ, அப்படியா? இத வட்டவாதம்னு சொல்றாங்க. அதாவது முடிவை நிரூபிக்க முடிவையே ஆதாரமா எடுத்துக்கிறது. சரி சரி, புரியுது. அதோட இன்னொரு முரண்பாட்டையும் சொல்றாங்க. எல்லாம் ஒண்ணு அத்வைதம்னு சொல்லிக்கிட்டே தனி ஆத்மா அப்புறம் பேரண்ட ஆன்மான்னு ஒரு வேறுபாட்டையும் எப்படி ஏத்துக்க முடியும்? இது முரணா தெரியுதுன்னு கேக்குறாங்க. ஓஹோ, இது சுவாரஸ்யமா இருக்கே. சரி, இந்த தத்துவார்த்தமான விஷயங்கள் ஒரு பக்கம், வரலாற்று ரீதியா அறிவியல் ரீதியா கூட அவர் சொன்னதுல பிழை இருக்குன்னு சொல்றாங்களா? ஆமா, அதையும் குறிப்பிடுறாங்க. பாத்தீங்கன்னா விவேகானந்தரோட சில வரலாற்று பார்வைகள், குறிப்பா அந்த ஆரிய மேன்மை பத்தின கருத்துக்கள், அது 19ஆம் நூற்றாண்டுல இருந்த சில ஐரோப்பிய கருத்துக்களோட தாக்கம்தானா, உண்மையான வரலாற்று ஆதாரம் அதுக்கு இல்லைன்னு இந்த மூலங்கள் சொல்லுது. அப்படியா? அறிவியல் ரீதியாவோ? அங்கேயும் விமர்சனம் இருக்கு. ஹிந்து அண்டவியல் கருத்துக்களை இப்ப இருக்கிற பிக் பேங் தியரி, குவாண்டம் இயற்பியல் இதோட எல்லாம் பொருத்த முயற்சி பண்றதா. சரி. அது சரியா தேர்ந்தெடுக்கப்பட்ட சில பகுதிகளை மட்டும் வச்சு பண்றது ஒரு மாதிரி போலி அறிவியல்னு கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஓஹோ. பரிணாமம் மாதிரி இப்ப இருக்கிற கோட்பாடுகளை ரொம்ப பழைய நூல்கள்ல தேடுறது கால பொருத்தமற்றதுன்னு சொல்றாங்க. அப்போ இவங்க பார்வையில மூல தத்துவத்திலையும் சரி, அதை நியாயப்படுத்த அவர் பயன்படுத்தின வரலாற்று அறிவியல் ஆதாரங்களிலும் சரி, ரெண்டிலையுமே சிக்கல் இருக்குன்னு சொல்றாங்க. அப்படிதானே? அதேதான், துல்லியமா சொல்றீங்க. தத்துவத்துக்கு உள்ளேயே இருக்கிற தர்க்க பிழைகளையும் ஆழமா அலசுறாங்க. உதாரணத்துக்கு, சுதந்திரம் பத்தி பேசும்போதே சமூக படிநிலைகளை ஏத்துக்கிறது, இது ஒரு முரண்பாடு இல்லையா? அப்புறம் மனுஷன் இயல்புலையே தெய்வீகமானவன்னு ஒரு அனுமானமா எடுத்துக்கிட்டு மேற்கொண்டு போறது. வேதங்கள் சொல்றதாலேயோ உள்ளுணர்வு அனுபவத்தாலேயோ உண்மைன்னு ஏத்துக்கிறது, அதாவது தர்க்கத்தை விட அதிகாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. இதையெல்லாம் வரிசைப்படுத்துறாங்க. சொல்லப்போனா விவேகானந்தர் ஆதாரமா நின்ன அந்த அத்வைத கோட்பாட்டையும் இவர் கேள்வி கேட்கறாங்களா? ஆமா, அதையும் கூட. எல்லாம் ஒண்ணுன்னா அப்போ நாம பாக்குற இந்த பன்முகத்தன்மைக்கு என்ன அர்த்தம்? ஒற்றுமையும் பன்மைத்துவமும் எப்படி ஒரே நேரத்துல உண்மையா இருக்க முடியும்? இது ஒரு அடிப்படை கேள்வி மாதிரி தெரியுது. ஆமா, அதுதான் அத்வைதத்தோட அடிப்படை தர்க்க சிக்கல்னு இந்த மூலங்கள் சுட்டிக்காட்டுது. அடையாளம், வேறுபாடு இதெல்லாம் எப்படி சேரும்? விவேகானந்தரோட வாதங்கள்ல வேற என்ன தர்க்க தவறுகளை இதுங்க சொல்றாங்க? அந்த கேள்வியே பதிலா சொல்றது பத்தி சொன்னேன் இல்லையா? ஒற்றுமைய நிரூபிக்க ஒற்றுமைய முன்னாடியே அனுமானிச்சுக்கிறது. ஆமா, வட்டவாதம். அதே மாதிரி வேதங்கள் சொல்லுது, ரிஷிகள் அனுபவிச்சாங்க, அதனால இது உண்மைன்னு சொல்றது. இதுக்கு அதிகாரத்தை நாடுதல்னு பேரு. தர்க்க ரீதியான நிரூபணத்தை விட யார் சொன்னாங்கங்கிறது முக்கியமாகுதுன்னு விமர்சிக்கிறாங்க. சரி சரி. இறுதியா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கோணத்தையும் சொல்றாங்க. மனுஷங்களுக்கு இயல்பா இருக்கிற சில அறிவாற்றல் சார்புகள், அதாவது காக்னிட்டிவ் பயசஸ். ஓ, அது எப்படி? அது கூட விவேகானந்தரோட சிந்தனையை பாதிச்சிருக்கலாம்னு சொல்றாங்க. உதாரணமா, உறுதிப்படுத்துதல் சார்பு, அதாவது நாம நம்புறத உறுதிப்படுத்துற ஆதாரத்தை மட்டும் தேடுறது. ஆமா, மத்தத கண்டுக்காம விடுறது. அதேதான். இல்லன்னா நங்கூரமிடும் சார்பு, ஆரம்பத்துல பதிஞ்ச அந்த எல்லாம் ஒண்ணுன்ற கருத்தை விட்டு வெளியே வராம யோசிக்கிறது. இது அவரை குறை சொல்றதுக்காக இல்ல. புரியுது. மனித சிந்தனை முறைகள் எப்படி தத்துவ பார்வைகளை உருவாக்குதுன்னு புரிஞ்சுக்க ஒரு முயற்சி மாதிரி சொல்றாங்க. ஆக நீங்க பகிர்ந்து இந்த கிறிஸ்தவ விவாத கண்ணோட்ட மூலங்கள் படி பார்த்தா விவேகானந்தரோட தத்துவத்தை தர்க்கம், வரலாற்று உண்மை, அறிவியல் துல்லியம், ஏன் இந்த அறிவாற்றல் சார்புகள்னு பல கோணங்கள்ல ரொம்ப கடுமையா விமர்சிக்கிறாங்க. ஆமாம், இது தத்வார்த்தமான அல்லது ஆன்மீகமான கூற்றுகளை நாம எப்படி அணுகணும், அதுல தர்க்கம், சான்று, நம்மளோட சிந்தனை சார்புகள் இதோட பங்கு என்னன்னு முக்கியமான கேள்விகளை எழுப்புது.
ஆமா, ஒரு கருத்தை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அதை தீவிரமா ஆராயணுங்கிறத இது காட்டுது. நிச்சயமா. இந்த அலசலோட இறுதியில நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு கேள்வி. ஒரு தத்துவம் பெரும்பாலும் அக அனுபவத்தையோ இல்ல ரொம்ப பழமையான நூல்களையும் ரொம்ப சார்ந்திருக்கும்போது அதுல தர்க்க முரண்பாடுகள் இருக்குன்னு சுட்டிக்காட்டப்பட்டா அதை எப்படி மதிப்பிடுறது? நல்ல கேள்வி. குறிப்பா அனுபவச் சான்றுகளையும் தர்க்கத்தையும் முதன்மையா வைக்கிற மற்ற சிந்தனை முறைகளோட ஒப்பிடும்போது இதோட இடம் என்ன? இது நீங்களே யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். வணக்கம். நீங்க எங்ககிட்ட சில முக்கியமான ஆதாரங்களை பகிர்ந்து கொண்டீங்க இல்லையா? அது சுவாமி விவேகானந்தரோட அந்த ஏகத்துவவாத தத்துவம். ஆமா, அது மானஸ்டிக் பிலாசபி, எல்லாம் ஒண்ணுங்கிற அந்த கருத்து. சரி, அத பத்தி சில கேள்விகளை அந்த ஆதாரங்கள் எழுப்புது. சோ இன்னைக்கு நாம அந்த ஆதாரங்களை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அதுல என்ன இருக்குன்னு பாப்போம். ஆமா, நீங்க கொடுத்த அந்த ஆதாரங்கள் விவேகானந்தரோட சிந்தனைகள்ல இருக்கிறதா சொல்லப்படுற சில விஷயங்களை குறிப்பிட்டு கேள்வி கேக்குது. உதாரணத்துக்கு, அவர் சொல்ற அறிவை நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், அதாவது எபிஸ்டமாலஜி, அதுல இருக்கிற சில சிக்கல்கள். ஆமா. அப்புறம் அவரோட தத்துவத்துக்குள்ளேயே சில முரண்பாடுகள் இருக்கிற மாதிரி தோணுதுன்னு. கடைசியா அது நிஜ உலகத்தோட நம்ம அனுபவங்களோட எந்த அளவுக்கு பொருந்தி போகுது. இதெல்லாம் தான் அந்த ஆதாரங்களோட மைய கருத்து. சரி, அப்போ நம்ம நோக்கம் ரொம்ப தெளிவு. இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற விமர்சனங்களை அலசி ஆராயறது. ஒரு முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும். இங்க நாம பேசுறது எல்லாமே நீங்க கொடுத்த அந்த ஆதாரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அத பத்தி மட்டும்தான். இதுல எங்களுடைய சொந்த கருத்து எதுவும் இல்ல. ஓகே? ஆமா, அது ரொம்ப முக்கியம். நாம அந்த ஆதாரங்களோட பார்வையை தான் இங்க பாக்குறோம். சரி, உள்ள போலாமா? விவேகானந்தரோட இந்த ஏகத்துவவாத தத்துவத்தை பத்தி இந்த ஆதாரங்கள் முதல்ல என்ன சொல்லுது? அறிவாராய்ச்சியல் பத்தி ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா. முதல்ல இந்த அறிவை எப்படி பெறுகிறோங்கிற விஷயத்துல எபிஸ்டமாலஜி ரீதியா இந்த ஆதாரங்கள் என்ன விமர்சனங்களை வைக்குதுன்னு பார்க்கலாம். எபிஸ்டமாலஜி. ஆமா, இது கொஞ்சம் டெக்னிக்கல் வார்த்தை மாதிரி தெரியும். ஆனா சிம்பிள் தான். ஒரு விஷயத்த உண்மைன்னு நாம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எது சரியான அறிவு, இது எப்படி முடிவு பண்றோம், அத பத்தின ஒரு ஆய்வு தானே இது. கரெக்ட், ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்போ விவேகானந்தர் விஷயத்துல அவர் அறிவை அணுகிற முறையில சில கேள்விகள் இந்த ஆதாரங்கள் எழுப்புதுன்னு சொல்றீங்க. ஆமா, இந்த ஆதாரங்கள் சொல்ற முதல் முக்கியமான புள்ளி இதுதான். விவேகானந்தரோட தத்துவம் அடிப்படையில எல்லாம் ஒண்ணுன்னு சொல்லுது, ஒரு அடிப்படை ஒற்றுமை. ஆனா இந்த பெரிய கருத்தை நிரூபிக்கிறதுக்கு போதுமான அனுபவ ரீதியான சான்றுகள், அதாவது எம்பிரிக்கல் எவிடன்ஸ், ஆதாரம் கம்மியா இருக்கா? ஆமா, அல்லது தர்க்க ரீதியான வாதங்களோ அவர் தரப்பிலிருந்து வலுவா முன்வைக்கப்படங்கன்னு இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுது. அதனால இது நிரூபிக்கப்பட்ட உண்மையா இல்லாம ஒரு ஊகமா, ஒரு ஸ்பெக்குலேஷன் மாதிரி இருக்குன்னு ஒரு பார்வை அவங்க முன்வைக்கிறாங்க. ஓஹோ, அனுபவத்துல பார்க்க முடியல, தர்க்கப்படி நிரூபிக்கவும் கஷ்டம்னு சொல்றாங்க. இதுக்கு மேல இந்த சான்றோர் வாக்கு விஷயத்தையும் கேள்வி கேக்குதுன்னு சொன்னீங்க. அதாவது பெரியவங்க சொன்னா பழைய புக்ல இருந்தா ஏத்துக்கணுங்கிறது. ஆமா, அந்த அப்பீல் டு அத்தாரிட்டி, பழங்கால நூல்கள் இல்ல ரிஷிகள் சொன்னது இல்ல சில பேரோட தனிப்பட்ட ஆன்மீக அனுபவங்கள், இதையெல்லாம் கேள்வியே கேட்காம அப்படியே அறிவுக்கு ஆதாரமா ஏத்துக்கிறத பத்தி இந்த ஆதாரங்கள் பேசுது. இப்படி செய்யும்போது என்ன ஆகுதுன்னா, நாமளே சுயமா சரிபார்க்கறதுக்கு அந்த இண்டிபெண்டன்ட் வெரிஃபிகேஷனுக்கு வாய்ப்பில்லாம போயிடுது. அப்போ வெறும் நம்பிக்கை இல்ல பாரம்பரியம் இதையே அறிவோட அடித்தளமா வைக்கிற மாதிரி ஆயிடுதுன்னு இந்த ஆதாரங்கள் விமர்சிக்குது. இது அறிவை தேடுறதுல ஒரு தடையா இருக்கலாம்னு அவங்க நினைக்கிறாங்க. இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட். அப்போ அனுபவ ஆதாரம் கம்மி, தர்க்கவாதமும் முழுசா இல்ல, சான்றோர் வாக்க மட்டும் நம்புறதுலயும் சிக்கல்னா அப்புறம் எப்படி இத புரிஞ்சுக்கிறது? உருவகங்கள் மாதிரி ஏதாவது உதவுதா, இல்ல அதுவும் சிக்கலா இருக்கா? நல்ல கேள்வி. இந்த ஆதாரங்கள் சொல்ற இன்னொரு விஷயம், இது பெரும்பாலும் கருத்தியல் ஊகங்களாவே இருக்குங்கிறது தான். மெட்டபிசிக்கல் ஸ்பெகுலேஷன் சொல்வாங்களே, அந்த மாதிரி. அதாவது நிஜ உலகத்தை நேரடியா பார்த்து ஆராய்ஞ்சு அந்த எம்பிரிக்கல் அப்சர்வேஷன் அல்லது தர்க்க ரீதியா பகுத்து லாஜிக்கல் அனாலிசிஸ், இது இல்லாம உண்மையோட இயல்பு இப்படிதான் இருக்கும்னு மனதளவுல ஊகிக்கிறது. விவேகானந்தர் கடல் அலை மாதிரி உருவகங்களை பயன்படுத்துறாரு தான். ஆனா அந்த உருவகங்கள் விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்கு பதிலா சில சமயம் இன்னும் குழப்பத்தை உண்டாக்குதுன்னு அந்த ஆதாரங்கள் குறிப்பிடுது. ஒரு உறுதியான அறிவாராய்ச்சி அடிப்படை இதுல கொஞ்சம் குறைவா இருக்குன்னு சொல்ல வருது. அப்போ எது உண்மை எது பொய்ன்னு பிரிச்சு பார்க்க ஒரு தெளிவான வழிமுறை, ஒரு மெத்தடாலஜி அது இல்லாம போயிடுதா? இந்த ஆதாரங்களோட பார்வையும் அதுதானா?
கிட்டத்தட்ட அப்படித்தான். விவேகானந்தர் ஆன்மீக உள்ளுணர்வுக்கு, அதாவது ஸ்பிரிச்சுவல் இன்சைட்க்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, அது உண்மைதான். ஆனா ஒருத்தரோட உள்ளுணர்வுல கிடைச்ச அறிவு உண்மையா இல்லையான்னு எப்படி சரி பார்க்கறது? அதுக்கு தெளிவான அளவுகோல், கிரைட்டீரியா ஃபார் வேலிடிட்டி இல்லைன்னு இந்த ஆதாரங்கள் பாதிடுது. ஆமா, ஒருத்தருக்கு வர உள்ளுணர்வு இன்னொருத்தருக்கு வரணும்னு இல்லையே. அதேதான். அப்போ எதை உண்மைன்னு எடுத்துக்கிறது? இது ஒரு கேள்வி. புரியுது. இதுக்கு மேல இந்த உள்ளுணர்வு ஆன்மீக அனுபவத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதால அறிவியல் ரீதியான ஆராய்ச்சி, சயின்டிஃபிக் இன்வெஸ்டிகேஷன், அப்புறம் அனுபவ ரீதியான விசாரணை, எம்பெரிக்கல் என்கொயரி இதெல்லாம் கொஞ்சம் பின்னுக்கு தள்ளப்படுதா? அப்படி ஒரு கருத்து இருக்கா? இந்த ஆதாரங்கள் அப்படிதான் சொல்லுது. ஆன்மீக அனுபவத்தை மட்டுமே ரொம்ப பிரதானப்படுத்துறதுனால புற உலகை அறிவியல் பூர்வமா ஆராய்ஞ்சு தெரிஞ்சுக்கிறதோட முக்கியத்துவம் குறைக்கப்படுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. இது அந்த தத்துவத்தோட அறிவை தேடும் எல்லையை சுருக்கிற மாதிரி, லிமிட்ஸ் த எபிஸ்டமோலாஜிக்கல் ஸ்கோப் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னு அந்த பார்வை சொல்லுது. சரி, கடைசியா இந்த அறிவாராய்ச்சி பகுதியில ஒருத்தரோட சொந்த அனுபவத்தை, சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ், அதை மட்டுமே வச்சு உண்மையை தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புறதுல இருக்கிற சிக்கல், அதையும் சொல்றாங்களா? ஆமா, நிச்சயமா. ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட உணர்வுகள், புரிதல்கள்ல அவங்களுக்கே தெரியாம சில சார்புகள், பயசஸ், குறைகள் இருக்கலாம். அதை கவனிக்காம தன்னோட சொந்த அனுபவம் தான் முழுமையான உண்மை, அப்ஜெக்டிவ் ட்ரூத் அப்படின்னு நினைச்சுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த அகவை அனுபவத்தை மட்டுமே ரொம்ப நம்புறதுல இந்த ஒரு ஆபத்து இருக்குன்னு ஆதாரங்கள் எச்சரிக்கிறது. சரி, அப்போ இந்த ஒய்ந்தாதாமல் சொல்றபடி பார்த்தா விவேகானந்தரோட தத்துவத்துல இந்த எப்படி அறிவை பெறுகிறோம்ங்கிற அடிப்படை கேள்விகள்லயே சில சவால்கள் இருக்கு. அதாவது அனுபவ ஆதாரம் குறைவு, தர்க்க வலு போதாது, சான்றோர் வாக்க அதிகம் நம்புறது, தெளிவான சரிபார்க்கும் முறை இல்லாம இருக்கிறது, அகவய அனுபவத்துல இருக்கிற சிக்கல்கள்னு. ஆமா, இது ஒரு முக்கியமான தொகுதி விமர்சனங்களா அவங்க முன்வைக்கிறாங்க. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இந்த தத்துவத்துக்கு உள்ளேயே கருத்துக்கள் ஒன்னோட ஒன்னு முரண்படுதா? அத பத்தி இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பா. அடுத்து இந்த ஆதாரங்கள் ஒத்திசைவு சோதனை அப்படின்னு ஒன்னு சொல்றாங்க. டெஸ்ட் ஆஃப் கொஹீரன்ஸ். அதாவது ஒரு தத்துவத்துக்குள்ள இருக்கிற வெவ்வேறு கருத்துக்கள் தர்க்க ரீதியா ஒன்னோட ஒன்னு பொருந்தி போகுதா இல்ல ஒண்ணுக்கொன்னு முரண்படுதான்னு பாக்குறது. ஆமா, லாஜிக்கலா இருக்கணும் இல்லையா? ஒரு தத்துவத்தோட எல்லா பாகங்களும் ஒன்னோட ஒன்னு ஒத்து போகணும். ஒரு கருத்து சொல்றதுக்கு நேர் எதிரா இன்னொரு கருத்து அதே தத்துவத்துல இருக்கக்கூடாது. இந்த விஷயத்துல விவேகானந்தரோட தத்துவத்துல சில சிக்கல்கள் இருக்கிறதா இந்த ஆதாரங்கள் சொல்லுது. அது என்னென்ன? முதல்ல இந்த ஆதாரங்கள் சுட்டிக்காட்டுறது ஒற்றுமைக்கும் பன்மைத்துவத்துக்கும் உள்ள ஒரு இழுபறி, யூனிட்டி வர்சஸ் டைவர்சிட்டி. விவேகானந்தர் அடிப்படையில எல்லாமே ஒண்ணுதான், ஒரே பிரம்மந்தான் எல்லாமா இருக்குன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றார். அது சரி, ஆனா நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற அந்த உலகத்துல எத்தனையோ வேறுபாடுகள், எத்தனையோ விதமான விஷயங்கள், பன்முகத்தன்மை இருக்குல்ல. அப்போ இந்த ரெண்டு விஷயத்தையும், அதாவது எல்லாம் ஒண்ணுங்கிற அந்த ஒற்றுமையையும் ஆனா பலவா இருக்குங்கிற இந்த பன்மைத்துவத்தையும் எப்படி தர்க்க ரீதியா ஒன்னா இணைக்கிறது? இதுல ஒரு சிக்கல் இருக்குன்னு இந்த ஆதாரங்கள் வாதிடுது. ஆமா, இது யோசிக்க வேண்டிய விஷயம்தான். அடுத்ததா முழுமைக்கும் சார்பு நிலைக்கும் உள்ள முரண்பாடுன்னு சொன்னீங்க. அப்சல்யூட்னஸ் வர்சஸ் ரிலேட்டிவிட்டி, அது கொஞ்சம் விளக்க முடியுமா? விவேகானந்தர் பேசுறது இந்த மாறிக்கிட்டே இருக்கிற சார்பு நிலை கொண்ட உலகத்தை தாண்டி ஒரு முழுமையான யதார்த்தம் இருக்குன்னு, அப்சல்யூட் ரியாலிட்டி. ஆனா அதே சமயம் அந்த முழுமையான யதார்த்தம் இந்த சார்பு நிலை உலகத்துக்குள்ளேயே எல்லா பொருட்களுக்குள்ளேயும் இருக்கு, இம்மனென்ட்டா இருக்குன்னு சொல்றார். ஓ, உள்ளேயே இருக்கா? ஆமா. இப்ப கேள்வி என்னன்னா, காலத்துக்கும் மாற்றத்துக்கும் அப்பாற்பட்ட அந்த முழுமையான ஒண்ணு எப்படி காலத்துக்கும் மாற்றத்துக்கும் உட்பட்ட இந்த உலகத்துக்குள்ளேயே இருக்க முடியும்? இந்த ரெண்டு நிலையும் ஒரே நேரத்துல எப்படி சாத்தியம்? இதுல ஒரு தர்க்க முரண்பாடு இருக்கிறதா இந்த ஆதாரங்கள் சுட்டி காட்டுது. புரியுது. இது கொஞ்சம் ஆழமான விஷயம்தான். சரி, அடுத்து சுய விருப்பம், அதாவது நம்ம விருப்பப்படி செயல்படுறது, ஃப்ரீவில், அதுக்கும் விதிக்கொள்கை, அதாவது எல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டதுங்கிற டிட்டர்மினிசம், இதுக்கு இடையிலான முரண்பாடு. இதுவும் ஒரு முக்கியமான புள்ளிதான். விவேகானந்தர் தனிமனித சுதந்திரம், அதாவது ஃப்ரீவில், நாமளே முயற்சி செஞ்சு நம்ம உணர்றது, செல்ஃப் ரியலைசேஷன், இதெல்லாம் ரொம்ப முக்கியம்னு பேசுறார். ஆனா அதே நேரம் பிரபஞ்ச விதிகள் அல்லது கர்மா மாதிரியான ஒரு விதிக்கொள்கை, டிட்டர்மினிசம், நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுங்கிறதையும் ஏத்துக்கிற மாதிரி தெரியுது அவரோட பேச்சுல. அப்போ எது உண்மை? அதான் கேள்வி. நம்ம கிட்ட முழு சுதந்திரம் இருக்கா இல்ல எல்லாம் ஏற்கனவே எழுதப்பட்டதா? இந்த ரெண்டு நிலைப்பாடும் எப்படி ஒரே தத்துவத்துல உண்மையா இருக்க முடியும்?
மனுஷனோட சுய அதிகாரம், அவனோட ஆட்டானமி எந்த அளவுக்கு இருக்குங்கிற கேள்வி இங்க எழும்புதுன்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. இதே மாதிரி அகங்காரமில்லாத நிலை, ஈகோலெஸ்னஸ், அதுக்கும் தனித்துவம், இண்டிவிஜுவாலிட்டி, இதுக்கிடையேயும் ஒரு முரண்பாடு இருக்குன்னு ஆதாரங்கள் சொல்லுதாமே. நாங்கிற அகங்காரத்தை அழிக்கிறது தான் விடுதலைக்கு வழின்னு சொல்லிட்டு அப்புறம் தனி மனிதனோட முக்கியத்துவத்தை பத்தியும் பேசுறது. இது எப்படி பொருந்தும்? ஆமா, அந்த கேள்வியையும் அந்த ஆதாரங்கள் எழுப்புது. ஆன்மீகத்தோட உச்சகட்ட நிலையில அகங்காரம், அதாவது ஈகோ, அழிஞ்சு போகணும்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. ஆனா இன்னொரு பக்கம் சுய உணர்தல்ங்கிற அந்த பயணமே ஒரு தனி மனிதனோட, இண்டிவிஜுவலோட பயணம் தானே. ஆமான்ல. அப்போ அகங்காரம் கரைஞ்ச பிறகும் அந்த தனித்தன்மை எப்படி நீடிக்கும்? இல்ல தனித்துவத்தை வலியுறுத்தினா அகங்காரமற்ற நிலையை எப்படி அடைய முடியும்? இதுல ஒரு தெளிவின்மை அல்லது முரண்பாடு இருக்கிறதா இந்த ஆதாரங்கள் விவாதிக்குது. சரி, பற்றின்மைக்கும் ஈடுபாட்டுக்கும் இடையிலயும் இதே மாதிரி ஒரு சிக்கல் இருக்கா? உலக விஷயங்கள்ல பற்றில்லாம இருக்கணும்னு சொல்லிட்டு அதே சமயம் சமூகத்துல இறங்கி வேலை செய்யணும், பொறுப்போட இருக்கணும்னு சொல்றது, இதுவும் கொஞ்சம் முரணா தெரியுதே. அதுதான் அடுத்ததா அவங்க சொல்ற முரண்பாடு. உலக ஆசைகள், பந்தங்கள்ல இருந்து விடுபட பற்றின்மை, டிட்டாச்மெண்ட் அவசியம்னு ஒரு கருத்து இருக்கு. ஆனா அதே சமயம் சமூகத்துக்கு சேவை செய்யறது, நம்ம கடமைகளை செய்யறது, என்கேஜ்மெண்ட், சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது மூலமா தான் ஆன்மீக உணர்தல் வரும்னு சொல்லப்படுது. ஓ, அப்போ ஒரு விஷயத்துல இருந்து பற்று இல்லாம விலகி நிக்கிறது, ஆனா அதே விஷயத்துல தீவிரமா ஈடுபடுறது, இது ரெண்டும் எப்படி ஒன்னா சாத்தியமாகும்? இதுல ஒரு நடைமுறை மற்றும் தர்க்க ரீதியான கேள்வி எழும்புதுன்னு இந்த ஆதாரங்கள் குறிப்பிடுது. கடைசியா இதுல இன்னொரு முரண்பாடும் இருக்கா? உலகளாவிய பார்வை, யூனிவர்சலிசம், அதுக்கும் குறிப்பிட்ட சில வழிகள் மட்டும் சரின்னு ஏத்துக்கிற தன்மை, பர்டிகுலரிசம், அதுக்கும் இடையில. ஆமா, விவேகானந்தரோட பேச்சுல எல்லா மதங்களும் எல்லா வேறுபாடுகளையும் தாண்டி ஒரே உலகளாவிய உண்மை, யூனிவர்சல் ட்ரூத் இருக்குங்கிற கருத்து ரொம்ப வலுவா இருக்கு. ஆனா அதே நேரம் இந்து மதம், கிறிஸ்தவம், இஸ்லாம் மாதிரி வெவ்வேறு மத மரபுகள், அவங்களோட தனிப்பட்ட வழிபாட்டு முறைகள், சடங்குகள், பர்டிகுலரிசம் எல்லாமே அந்த உண்மையை அடைய சரியான பாதைகள் தான் அப்படின்னு அவர் ஏத்துக்கிறாரு. அப்படியா? இப்போ இந்த ஆராய்ச்சிகள் கேட்கிற கேள்வி என்னன்னா, ஒரே ஒரு உலகளாவிய உண்மைதான் இருக்குன்னா அப்புறம் எப்படி பல வேறுபட்ட, சில சமயம் ஒண்ணுக்கொன்னு முரண்படுற மாதிரி தெரிகிற பாதைகள் எல்லாமே சரியா இருக்க முடியும்? இதுல ஒரு தர்க்க சிக்கல் இருக்கிறதா இந்த ஆராய்ச்சிகள் சுட்டிக்காட்டுது. இந்த பகுதியில நம்ம பார்த்த வரைக்கும் இந்த ஆதாரங்கள் விவேகானந்தரோட தத்துவத்துக்குள்ளேயே பல முக்கியமான கருத்துக்கள் ஒன்னோட ஒன்னு தர்க்க ரீதியா முரண்படுறதா சுட்டிக்காட்டுது. ஒற்றுமை, பன்முகத்தன்மை, முழுமை, சார்புநிலை, சுயவிருப்பம், விதிக்கொள்கை, அகங்காரமின்மை, தனித்துவம், பற்றின்மை, ஈடுபாடு, உலகளாவிய தன்மை, குறிப்பிட்ட தன்மைன்னு இப்படி பல இடங்கள்ல இந்த இழுபறி இருக்கிறதா சொல்லுது. இங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்படி ஒரு தத்துவத்துக்குள்ளேயே பல உள்முரண்பாடுகள் இருக்கிறதா ஆதாரங்கள் சொல்லும்போது அடுத்ததா ஒரு கேள்வி இயல்பாவே வருது. அதாவது இந்த தத்துவம் நிஜ உலகத்தோட, நம்ம அனுபவங்களோட எந்த அளவுக்கு பொருந்தி போகுது? ஆமா, இதத்தான் இந்த ஆதாரங்கள் அடுத்ததா பொருத்தப்பாட்டு சோதனை மூலமா ஆராய முயற்சிக்குது. டெஸ்ட் ஆஃப் கரஸ்பாண்டன்ஸ். சரி, பொருத்தப்பாட்டு சோதனை. அதாவது ஒரு தத்துவம் பேப்பர்ல இருக்கிறதோட நிக்காம நிஜ வாழ்க்கையோட, நம்ம சுத்தி நடக்கிற விஷயங்களோட, அறிவியல் கண்டுபிடிப்புகளோட எல்லாம் எந்த அளவுக்கு ஒத்து போகுதுன்னு பாக்குறது. சரியா? மிகச்சரியா. இதுல இந்த ஆதாரங்கள் விவேகானந்தரோட தத்துவத்தை எப்படி மதிப்பிடுது? முதல்ல அறிவியல் அறிவோட எந்த அளவுக்கு பொருந்துதுன்னு பாக்குறாங்க. அலைன்மெண்ட் வித் சயின்டிபிக் நாலேஜ். இன்னைக்கு இருக்கிற நவீன அறிவியல், குறிப்பா இயற்பியல், உயிரியல், நரம்பியல், பிசிக்ஸ், பயாலஜி, நியூரோ சயின்ஸ், இந்த துறைகள்ல நம்ம இந்த பிரபஞ்சத்தை பத்தியும், உயிர்களை பத்தியும், மனித மூளை, உணர்வு நிலை, கான்ஷியஸ்னஸ் பத்தியும் நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கோம். இந்த அறிவியல் உண்மைகளோட விவேகானந்தர் சொல்ற சில கருத்துக்கள், உதாரணமா பிரபஞ்சத்தோட தோற்றம் பத்தியோ, உணர்வு நிலை எப்படி உருவாகுதுங்கிறத பத்தியோ சொல்ற விஷயங்கள் எந்த அளவுக்கு ஒத்து போகுது, இல்ல வேறுபடுவா அப்படின்னு இந்த ஆதாரங்கள் ஆராயுது. சில இடங்கள்ல கணிசமான வேறுபாடுகள் அல்லது முரண்பாடுகள் இருக்கலாம்னு இந்த பார்வை சொல்லுது. ஓஹோ, அறிவியலோட மட்டும் இல்லாம நம்ம அன்றாட அனுபவத்தோடயும் இது பொருந்தி போகுதா? எம்பிரிக்கல் அப்சர்வேஷன்ஸ், நாம ஒவ்வொரு நாளும் பார்க்கிற வேறுபாடுகள், தனித்தன்மைகள் எல்லாத்துக்கும் நடுவுல எல்லாம் ஒண்ணுங்கிற கருத்தை எப்படி பொருத்தி பார்க்கறது? இது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? அதேதான். இந்த ஆதாரங்கள் அந்த சவாலையும் சுட்டி காட்டுது. நம்ம கண்ணால பார்க்கறது, தொட்டுணர்றது எல்லாமே வேற வேறையா, தனித்தனியா இருக்கு. ஆனா தத்துவம் சொல்லுது எல்லாம் அடிப்படையில ஒண்ணுன்னு.
இந்த நேரடி அனுபவத்துக்கும் தத்துவத்தோட மைய கருத்துக்கும் இடையில ஒரு பெரிய இடைவெளி, ஒரு கேப் இருக்கிற மாதிரி தெரியுது. இதை எப்படி சரி செய்யறதுங்கிறது ஒரு நடைமுறை சிக்கலா பார்க்கப்படுது. சிலர் சொல்லலாம், எனக்கு இந்த தத்துவம் ரொம்ப உதவியா இருக்கு, என் அனுபவத்துல இது உண்மைன்னு. அந்த மாதிரி தனிப்பட்ட அனுபவ ரீதியான சரிபார்ப்பு, எக்ஸ்பீரியன்ஷியல் வேலிடேஷன், அதை இந்த ஆதாரங்கள் எப்படி பாக்குது? இது ஒரு முக்கியமான கேள்விதான். சிலருக்கு விவேகானந்தரோட போதனைகள் தனிப்பட்ட முறையில மன அமைதியோ ஆன்மீக நிறைவையோ கொடுக்கலாம். நிச்சயமா அதை இந்த ஆதாரங்கள் மறுக்கல. ஆனா இது ரொம்பவே அகவயமானது, சப்ஜெக்டிவ். ஒருத்தருக்கு கிடைக்கிற அனுபவம் இன்னொருத்தருக்கு கிடைக்காம போகலாம். ஆமா. அதனால இந்த தனிப்பட்ட அனுபவங்களை மட்டுமே வச்சு இந்த தத்துவம் புறவயமாகவே ஆப்ஜெக்டிவ்லி உண்மைதான்னு நிரூபிக்கிறது ரொம்ப கஷ்டம்னு இந்த ஆதாரங்கள் சொல்லுது. ஒருத்தரோட மனநிலையை பொறுத்து அனுபவம் மாறுபடலாம் இல்லையா? அதை வச்சு ஒரு பொதுவான உண்மையை நிலைநாட்ட முடியாதுங்கிறது அவங்களோட வாதம். சரி, அப்புறம் இந்த தத்துவம் உருவான சூழல் பத்தியும் யோசிக்கணும்னு சொல்றாங்க இல்ல? அதோட கலாச்சார வரலாற்று பின்னணி, கல்ச்சுரல் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் கான்டெக்ஸ்ட். ஆமாம், அதுவும் முக்கியம். விவேகானந்தரோட தத்துவம் 19ஆம் நூற்றாண்டு இந்தியாவோட குறிப்பிட்ட கலாச்சார சமூக வரலாற்றுச் சூழல்ல உருவானது. அதுல இருக்கிற பல கருத்துக்கள் அந்த சூழலோட தொடர்புடையதா இருக்கலாம். அதனால அதுல சொல்லப்படுற உலகளாவிய உண்மைகள்னு சொல்லப்படுற விஷயங்கள், யூனிவர்சல் கிளைம்ஸ், அது வேற கலாச்சாரங்கள் இருக்கிறவங்களோட உலக பார்வைக்கோ அவங்களோட விழுமியங்களுக்கோ முழுசா பொருந்தாம போகலாம். எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஆமா, எல்லா கலாச்சாரத்துக்கும் இது ஒரே மாதிரி பொருந்துமாங்கிறது கேள்விக்குரியதுன்னு இந்த ஆதாரங்கள் விவாதிக்குது. கடைசியா, இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு இந்த தத்துவம் எந்த அளவுக்கு தீர்வு கொடுக்குது, அதோட சமகால பொருத்தம், கண்டெம்பரரி ரெலவன்ஸ், அத பத்தியும் இந்த ஆதாரங்கள் கேள்வி எழுப்புதுன்னு சொன்னீங்க. ஆமா, இன்னைக்கு நாம பார்க்கிற பெரிய சவால்கள் நிறைய இருக்கு. சமூக அநீதி, சுற்றுச்சூழல் சீரழிவு, தீவிரவாதம், அப்புறம் இந்த தொழில்நுட்பத்தால வர்ற சிக்கல்கள். இதுக்கெல்லாம் விவேகானந்தரோட இந்த ஏகத்துவவாத தத்துவம் எந்த அளவுக்கு நடைமுறைக்கு உகந்த தெளிவான தீர்வுகளை கொடுக்குதுங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி. அதுல சில உள்ளார்ந்த பார்வைகள், இன்சைட்ஸ் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா இன்றைய சிக்கலான பிரச்சனைகளுக்கு நேரடி தீர்வு காண்பதுல அதோட பங்களிப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பத்தி இந்த ஆதாரங்கள் கேள்வி எழுப்புது. சில நேரங்கள்ல உலக பிரச்சனைகளை விட தனி மனித விடுதலைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கற மாதிரி தோணலாம்னு ஒரு பார்வை இருக்கு. ஆக மொத்தத்துல இந்த பொருத்தப்பாடு சோதனையில இந்த ஆதாரங்கள் சொல்றபடி விவேகானந்தரோட தத்துவம், நவீன அறிவியல், நம்ம நேரடி அனுபவம், வெவ்வேறு கலாச்சார சூழல்கள், அப்புறம் இன்னைக்கு இருக்கிற உலக பிரச்சனைகளுக்கான தீர்வுகள், இப்படி பல தளங்கள்ல சில முக்கியமான கேள்விகளையும் சவால்களையும் சந்திக்குது. ஆமா, இந்த ஆதாரங்கள் இந்த மாதிரி பல சவால்களை முன்வைக்குது. சரி, இவ்ளோ நேரம் நாம நீங்க பகிர்ந்துகிட்ட அந்த ஆதாரங்களின் அடிப்படையில சுவாமி விவேகானந்தரோட ஏகத்துவவாத தத்துவத்தை பத்தி எழுப்பப்பட்ட சில முக்கிய விமர்சனங்களை பார்த்தோம். முக்கியமா அறிவை எப்படி அடையிறோங்கிறத பத்தின அந்த அறிவாராய்ச்சி சிக்கல்கள், எபிஸ்டமாலஜிக்கல் இஷ்யூஸ். அப்புறம் அந்த தத்துவத்துக்குள்ளேயே இருக்கிறதா சொல்லப்படுற உள் முரண்பாடுகள், இன்டர்னல் கான்ட்ரடிக்ஷன்ஸ். ஆமா, கடைசியா அது நிஜ உலகத்தோட எந்த அளவுக்கு பொருந்தி போகுதுங்கிற சவால்கள், காரஸ்பாண்டன்ஸ் வித் எக்ஸ்டர்னல் ரியாலிட்டி. இது எல்லாம் கொஞ்சம் விரிவாகவே அலசினோம். மறுபடியும் சொல்றோம், நீங்க இதை கவனிக்கணும். நாம இங்க விவாதிச்சது எல்லாமே நீங்க கொடுத்த அந்த ஸ்பெசிஃபிக்கான ஆதாரங்கள்ல என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதோட ஒரு பிரதிபலிப்பு மட்டும்தான். ஆமா, இது அந்த ஆதாரங்களோட பார்வை. இவை எல்லாத்தையும் ஒன்னா வச்சு பார்க்கும்போது, இந்த ஆதாரங்கள் முன்வைக்கிற விமர்சனங்களை எல்லாம் கவனிக்கும்போது, இது நம்மள ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி யோசிக்க வைக்குது இல்லையா? என்ன விஷயம்? பொதுவா எந்த ஒரு தத்துவ அமைப்பையும், அது எவ்வளவு பழமையானதா மதிக்கப்படுறதா இருந்தாலும் சரி, நாம எப்படி மதிப்பிடுறது? இந்த மாதிரி சிக்கலான ஆழமான கருத்துக்களை அணுகும்போது அதை மேலோட்டமா ஏத்துக்காம விமர்சன ரீதியா பகுப்பாய்வு செய்யறது, அந்த கிரிட்டிக்கல் அனாலிசிஸோட முக்கியத்துவம் என்ன? ஆமா, இது ஒரு அடிப்படையான கேள்வியை எழுப்புது. ஒரு தத்துவத்தோட பலம் என்ன, பலவீனம் என்னன்னு சீர்தூக்கி பார்க்கறது எப்படி? அந்த பார்வை நமக்கு எவ்வளோ அவசியம். இதை பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம். இது ஒரு முடிவில்லான தேடல் மாதிரி. நிச்சயமா. இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இணைஞ்சிருந்ததுக்கு உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றி.